ஒரு பெரிய அடர்ந்த காட்டில் யானையும் குரங்கும் நெருங்கிய நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் இருவரும் விளையாட்டுப் போட்டிக்கு தயாராயினர். ஒரே போர் அடிக்கிறது. நமக்குள் ஒரு போட்டி வைத்து விளையாடுவோமா? சரி, என்ன போட்டி? போட்டியில் நம்மில் யார் வெற்றி பெற்றவர் என்று கூற நமக்கு ஒரு நடுவர் தேவை. சரி, நாம் இருவரும் ஞானியிடம் செல்வோம். சாமி, எங்களுக்குள் ஒரு போட்டி வைத்து அதில் யார் வெற்றி பெற்றவர் என்று நீங்கள் சொல்கிறீர்களா? சரி, நீங்கள் இருவரும் அந்த ஆற்றை கடந்து அங்கே இருக்கும் மாமரத்தில் ஒரு மாம்பழம் பறித்து வாருங்கள். யார் மாம்பழத்தை பறித்து வருகிறீர்களோ அவரே வெற்றி பெற்றவர் என்று ஞானி சொன்னதும் இருவரும் போட்டிக்கு தயாராகி அங்கிருந்து சென்றார்கள். ஆற்றில் வெள்ளம் அதிகமாக இருந்ததால் குரங்கால் நீந்த முடியவில்லை. அப்போது யானை சொன்னது, நண்பா, என் முதுகில் ஏறிக்கொள். யானை தனது பலத்தால் ஆற்றின் வேகத்தை எதிர்த்து நீந்தி குரங்கை ஆற்றின் மறுகரைக்கு அழைத்து சென்றது. யானை சொன்னது, இந்த மரம் உயரமாக இருக்கிறது. உன் திறமையால் தான் மாம்பழத்தை பறிக்க முடியும். நீயே சென்று பறித்து வந்துவிடு. குரங்கும் மாம்பழத்தை பறித்து வந்து யானை மேல் மறுபடியும் ஏறிக்கொண்டது. இருவரும் யானையிடம் வந்தனர். சரி, இதுவரை நடந்ததை சொல். சாமி, என்னால் ஆற்றை கடக்க முடியவில்லை. யானையால் பழத்தை பறிக்க முடியவில்லை. ஒவ்வொருவருக்கும் தனித்திறமை உண்டு. ஒருவருக்கொருவர் உதவி செய்து ஒற்றுமையாக செயல்பட்டால் எதையும் சாதிக்கலாம்.